ஹாய். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் கிருபையும் பெருக கிடவது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1வது வசனங்கள்லேருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதம் அப்படின்றது ஒரு மாதிரி கை வெறப்பாக இழுத்துக்கிட்டு நடக்க முடியாமல் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அதான் இவர்கிட்ட கொண்டு வராங்க, இவரால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், வேத பாரகர் அப்படின்றது வேதத்தை அதாவது பைபிளை, பழைய ஏற்பாட்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சவங்க, பழைய பைபிளை பற்றி. அவங்க சொல்கிறாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். அதாவது உள்ளத்தில் நினைக்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. இயேசு அவங்க மனசில் அவங்க நினைக்கிறத அவர் சொல்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவர் தான் கடவுள்னே தெரியாமல் அவங்க கடவுள் மகிமைப்படுத்துகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒன்று, இயேசு கிறிஸ்துக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் அப்படின்றது நம்ம பண்ணுற தவறுகள், நம்ம பண்ணுற பாவங்கள், கிட்டத்தட்ட கொள்ளை கற்பழிப்பு, அது மட்டும் இல்லாமல் மனசுனால நம்ம பண்ணுற பாவங்கள், கண்ணுனால நம்ம பாவம் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறையா இருக்குதுல. ஸோ அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டுன்னு அவரே சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒருத்தர் மனசில் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவரால் சொல்ல முடியுது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு மேலே அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணுமா? ஒருத்தர் மனசினோட நினைவுகளை முதற்கொண்டு அவர் அறிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு எதுவும் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ எனக்கு தெரிஞ்சால் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.